வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் பார்ட்ஸ் பெர் மில்லியன், நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்கின்ற பார்ட்ஸ் பெர் மில்லியன் பிபிஎம் சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை அளிக்கும் நோக்கம் தான் இது. அதுக்குள்ள சில பொது அறிவுக்காக இந்த தகவல்களையும் அதில் தந்திருக்கிறேன். இது யூடியூப் வீடியோன்றபடியா நீங்கள் நிப்பாட்டி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே? ரைட். இதுல உங்களுக்கு பார்க்க தெரியணும் 1 மில்லியன் 1 10 லட்சம், அதாவது 1000 தரம் 1000, 1000 தரம் 1000. ரைட். அதே மாதிரி ஒரு பில்லியன் இதோட இன்னொரு 3 சைவர் கொடுத்தாங்க. 16 19, இன்னொரு 3 சைவரை கொடுங்க. 1 9 சைவர், அதுதான் 19. 100 கோடி, 100 கோடி 1000 மில்லியன், 100 கோடி குரோர்ஸ் 1000 மில்லியன். பிறகு ஒரு ட்ரில்லியன், இன்னொரு 3 சைவர் கூடும், அதால 19 19. பிறகு குவாட்ரில்லியன், இன்னும் 3 சைவர் கூடும், 15. அதுக்குரிய இதுல பார்க்கலாம். வழக்கமா பாருங்க, ஒரு கோடி என்று சொன்னால், ஒரு கோடி என்ன 10 மில்லியன் ரூபாய், ஒரு கோடி ரூபாய் என்ன 10 மில்லியன் ரூபாய், 100 லட்சம் ரூபாய், அதாவது 17. 1 லட்சம் என்றால் 100 1000 15. இதுகள் இது வழக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுகள் கொஞ்சம் பெரிய கணியங்கள், அதனால கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றதுக்காக தேவையானவர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும் கொண்டு அதை எழுதி விட்டுருக்கிறேன். ஓகே தானே? இப்ப எங்க பிபிஎம்முக்கு வரும். பிபிஎம் போல வேற இருக்குதா? பிபிபி, பிபிடி, பிபிஹெச். அப்ப பார்ட்ஸ் பெர் மில்லியன், பார்ட்ஸ் பெர் பில்லியன், பார்ட்ஸ் பெர் ட்ரில்லியன் இல்ல, பார்ட்ஸ் பெர் 1000. இந்த டி ட்ரில்லியன் அல்ல, இந்த ட்ரில்லியன் அல்ல, 1000 தான் குறிக்குது. பிபிஹெச் என்றால் பார்ட்ஸ் பெர் 100. அப்ப இப்படியெல்லாம் இருக்குது அளவீடுகள். ஆனா எங்கிற பாடத்திட்டம் பிபிஎம் தான் வலியுறுத்தி சொல்லி இருக்குது. சரி, இப்ப இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் பிபிஎம் சார்பில் 2 விதமான பிபிஎம் இருக்கு. 2 விதமான பிபிஎம் என்றால், ஒன்று திணிவு ரீதியாக அளக்கப்படும் பிபிஎம், இன்னும் ஒன்று கனவளவு ரீதியாக அளக்கப்படும் பிபிஎம் என்று 2 விதமா இருக்கு. சரிதானே? ஒன்று திணிவு ரீதியாக அளக்கப்படுகிறது, இன்னொன்று கனவளவு ரீதியாக அளக்கப்படுகிறது. இப்ப நாங்க சில கரைசல்கள்ல சரிவுகள் சொல்லும் போது, இப்ப உதாரணத்துக்கு 10 மில்லிகிராம் DM-3, 10 மில்லிகிராம் DM-3 என்ற அளக்கம் இல்ல. 10 மில்லிகிராம் DM-3 என்ற அளவீடு கனவளவு ரீதியான பிபிஎம்மா, திணிவு ரீதியிலான பிபிஎம்மா? எக்ஸாம்பிள், ஒரு கடல் நீர் இருக்குது. கடல் நீருக்குள்ள NaCl கரையம் கரைஞ்சிருக்கு. கடல் நீர் என்ற கரைசலுக்குள்ள NaCl என்ற கரையம் கரைஞ்சிருக்கு. கடல் நீரில் இருக்கும் NaCl அளவு ppm இல் சுமார் பேச்சுக்கு வைப்போம் 10 ppm வைக்கும். கடல் நீர்ல NaCl அளவு 10 மில்லிகிராம் பெர் dm3. அதனால அது 10 ppm என அழைக்கப்படும். அப்ப இந்த 10 மில்லிகிராம் பெர் dm3 மில்லிகிராமும் இருக்குது, dm3ம் இருக்கு. இப்ப dm3 பண்றது கனளவு, மில்லிகிராம்ன்றது திணிவு. அப்ப இது திணிவு ரீதியிலான பிபிஎம்மா, கனளவு ரீதியிலான பிபிஎம்மா என்று கேட்டால் அது உண்மையில் திணிவு ரீதியிலான பிபிஎம்க்கு தான் குறிக்கும். அப்ப நீங்கள் இல்ல dm3 இருக்குதானே, அப்ப கனளவு ரீதியான சொன்ன என்னன்னு கேட்பீங்க. அப்படி அல்ல. அது மில்லிகிராம் DM-3 ஒரு கரைசலில் ஒரு கரைப்பானின் அளவை மில்லிகிராம் DM-3 குறிப்பிடுவோமாக இருந்தாலும் அது தெளிவு ரீதியிலான பிபிஎம்ஐ தான் குறிக்கிறது. சரியா? இப்ப நாங்கள் முதல்ல தெளிவு ரீதியிலான பிபிஎம் என்றால் என்ன, தெளிவு ரீதியிலான பிபிஎம் என்னன்னு கேட்டா, எம்னா மில்லியன் தானே, மில்லியன் 16 தானே, எனக்கு மில்லியன் 16 10 லட்சம், 10 லட்சம் தானே. அப்ப இப்ப கடல் நீர் இருக்குது. சரியா? 10 லட்சம் கிராம் கடல் நீர் எடுக்கும். 10 லட்சம் கிராம் கடல் நீரை எடுத்தால் அதுக்குள்ள 10 கிராம் NaCl இருந்தால் கடல் நீரில் NaCl அளவு 10 ppm. இதுதான் தெளிவு ரீதியிலான ppm. ரெண்டா, நீங்க 10 லட்சத்தையும் கிராமில தான் சொல்றீங்க, மேலே இருக்கிற 10ஐயும் கிராமில தான் சொல்றீங்க. கீழே என்ன அலகுல சொல்றீங்களோ மேலேயும் அதே அலகுல சொல்லும்.
10 லட்சம் கிராம் கடல் நீரில் 10 கிராம் NaCl இருப்பின் கடல் நீரில் NaCl அளவு 10 ppm. அல்லது 10 லட்சம் கிலோகிராம் கடல் நீரில் திரவத்தை கிராமில் அளக்கலாம் தான். 10 லட்சம் கிலோகிராம் கடல் நீரில் 10 கிலோகிராம் NaCl அடங்கி இருப்பின் கடல் நீரில் NaCl அளவு தெளிவு ரீதியாக 10 ppm. கீழே என்ன அலகு சொல்லுங்க, மேலே அதே அலகு சொல்லும். 10 லட்சம் மைக்ரோகிராம் NaCl, 10 லட்சம் மைக்ரோகிராம் கடல் நீரில் 10 மைக்ரோகிராம் NaCl அடங்கி இருப்பின் கடல் நீரில் NaCl அளவு 10 ppm. அப்ப அந்த 10 லட்சத்துக்கு திணிவின்ற எந்த அலகை கொடுக்குறீங்களோ மேலே கரையத்துக்கும் அதே அலகை கொடுத்தால் அது ppm குறிக்கும். இதுதான் திணிவு ரீதியிலான ppm. திணிவு ரீதியிலான ppm. சரி, இப்ப இதுக்கு வருவோம். என்ன மில்லிகிராம் DM-3 என்பது என்னன்றதுக்கு வருவோம். இப்ப ஒரு கரைசல் இருக்கு, சரிதான்? அதுல கரையம் ஒன்று கரைஞ்சிருக்கு. சரியா? நீர் இருக்குது, நீருக்குள்ள NaCl என்ற கரையம் கரைஞ்சிருக்கு, NaOH என்ற கரையம் கரைஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று. அப்ப நீரில NaOH என்ற கரையம் கரைஞ்சிருக்கு. அந்த நீரின் கரைசலின் கனவளவு 1 லிட்டர். 1 லிட்டர் மீனிங், அதாவது 1 லிட்டர் என்றது உங்களுக்கு தெரியுதானே 1 TMU. என்ன 1 லிட்டர் என்றது 1 TMU. சரிதானே? அப்ப 1 லிட்டர் கரைசல்ல, நீர் கரைசல்ல, சரிதானே, ஒரு எக்ஸ் வைப்போம். சரியா? 1 லிட்டர் கரைசல்ல எக்ஸ் கிராமில, எக்ஸ் கிராமில இல்ல, எக்ஸ் மில்லிகிராமில. கவனிங்களா? 1 லிட்டர் கரைசலில் எக்ஸ் மில்லிகிராம் கரையம் NaOH அடங்கி இருக்குது, கரைஞ்சிருக்குது என்று சொல்லிக்க அதை எக்ஸ் அல்லது எக்ஸ் மில்லிகிராம் DM-3 என்று சொல்ல போறோம். இதுல இப்படி யோசிங்கோ, அந்த 1 டெசிமீட்டர் கணம் நீர், தூய நீர் எடுப்போம். தூய நீருக்கு 1 டெசிமீட்டர் கணம் தூய நீரின் திணிவு எவ்வளவு சொல்லுங்க? தூய நீர் ரைட், 1 டெசிமீட்டர் கணம் 1 கிலோகிராமுக்கு சமம். அதாவது 1 லிட்டர் தான். 1 டெசிமீட்டர் கணம் 1 லிட்டர். 1 லிட்டர் நீரின் திணிவு 1 கிலோகிராம். ஏன்னா நீரின் அடர்த்தி என்று ஆகும் 1000 கிலோகிராம் மீட்டர் -3. 1000 கிலோகிராம் மீட்டர் -3 தான் நீரின் அடர்த்தி. நீரின் அடர்த்தி சமன் 1000 கிலோகிராம் மீட்டர் -3. இது 1 கிலோகிராம் டெசிமீட்டர் -3. தொடர்ந்து 1 கிலோகிராம் டெசிமீட்டர் -3. அப்ப அந்த அதே இது தாண்டி இந்த 1 கிலோகிராம் இருக்குல்லோ, அது 10 கியூப் கிராம் டெசிமீட்டர் -3. அதே இது 10⁻⁶ மில்லிகிராம் DM-3. எது நீரின் அடர்த்தி? 1000 மில்லிகிராம் DM-3 அல்லது 1000 கிலோகிராம் மீட்டர் -3. திருப்பியும் கவனிங்கோ. 1000 கிலோகிராம் மீட்டர் -3 நீரின் அடர்த்தி, இது எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? 1000 கிலோகிராம் 1000ஆல பிரிச்சா 1 கிலோகிராம். மீட்டர் கணத்தை 1000ஆல பிரிச்சா டெசிமீட்டர் கணம். ஏன் 1 மீட்டர் கணம் 1000 டெசிமீட்டர் கணம். இந்த அலகுகள் வடிவாக்கும் கிளியரா இருக்கணும். இல்லைன்னா எல்லாம் சுத்தும். 1 மீட்டர் கணம் 1000 டெசிமீட்டர் கணம். அப்ப இப்ப 1000 கிலோகிராம் போல 1 கிலோகிராம் வரும்.
1 மீட்டர் கனத்துக்கு பதிலாக 1 டெசிமீட்டர் கனம் போடலாம் தானே. அப்போ 1 கிலோகிராம் டெசிமீட்டர் கனத்துக்கு நீர் நடத்தி. இப்ப அந்த 1 கிலோகிராம் இருக்கு, அதை 1000 கிராம் என்று போடலாம். அந்த டெசிமீட்டர் கணத்தை அப்படியே வச்சிருக்கு. இப்ப 13 கிராம் 16 மில்லிகிராம். என்ன 1 கிராம் 1000 மில்லிகிராம் தான். அப்ப 1000 இருக்கணும். 13 1000 வைக்கிட்ட 16 மில்லிகிராம் DM-3. 16 என்ன? 10 லட்சம். மில்லியனுக்கு வருது. இப்பதான் மில்லியனுக்கு வருது. மில்லியன். அப்ப இது தூய நீரின் அடர்த்தி 14 மில்லிகிராம் DM-3. தூய நீரின் அடர்த்தி. அப்ப 1 டெசிமீட்டர் கனம் கரைசல், கவனிங்கோ, இங்க 1 டெசிமீட்டர் கனம், 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் 16 மில்லிகிராமுக்கு சமனா இருக்கணும் என்றால் அது தூய நீராக இருக்கும். 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் 16 மில்லிகிராமுக்கு சமனா இருக்கணும், தூய நீராக இருந்தா தானே அப்படி சமனாக. அப்ப ஆனால் 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் 16 மில்லிகிராமுக்கு சமனா இருக்கணும் என்றால் கரைசல் சமனா இருக்கணும்னா நீரின் அடர்த்திக்கு சமனான கரைசலா இருக்கும். நீரின் அடர்த்திக்கு சமனான கரைசலா இருக்கும். அப்ப நீரின் அடர்த்திக்கு சமனான கரைசலா அது இருக்கணும் என்றால் அந்த கரையத்தின் செறிவு, அதுல கரைஞ்சிருக்க அந்த நீர் கரைசல்ல கரைஞ்சிருக்கிற கரையத்தின் செறிவு மிக மிக ஐதான நிலையில இருக்கவர். மிக மிக ஐதான நிலையில இருந்தால்தான் அந்த கரையம் சார்பான மிக மிக ஐதான அந்த கரைசலின் அடர்த்தி அண்ணளவாக நீரின் அடர்த்திக்கு சமன் என்று வரும். ஆகவே இப்ப ஒரு கரைசலில் ஒரு கரையத்தின் கரையம் X மில்லிகிராம் DM-3 என்று இருக்கிறது வைங்க. ஒரு X மில்லிகிராம் DM-, அதான் XPPM. அப்ப X மில்லிகிராம் DM-3 என்று உடைக்க அந்த 1 DM-3 கரைசல் 10 லட்சம் மில்லிகிராம் கரைசல். இப்ப நீர் நடத்தி கரைசல் நடத்திக்கு சமன் எடுக்கிறோம். அப்படி எடுக்கணுமா இருந்தால் கரையம் மிக மிக ஐதான நிலையில தான் இருக்க வேணும். ஐதான நிலையில இருக்கிற அந்த 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் 16 மில்லிகிராம், 10 லட்சம் மில்லிகிராம் திணிவு 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 திணிவு. 1 டெசிமீட்டர் கனம் கன அளவுக்குரிய திணிவு 10 லட்சம் மில்லிகிராம். 10 லட்சம் மில்லிகிராம் கரைசலில் 1 டெசிமீட்டர் கனம் கரைசலில், அதைத்தான் 10 லட்சம் மில்லிகிராம் கரைசலில் X மில்லிகிராம் சொன்ன மேலே ஒரே அளவு சொல்லணும். இப்போ 10 லட்சம் மில்லிகிராம் கரைசலில் 1 X மில்லிகிராம் கரையம் இருந்தால் அது XPPM, X மில்லிகிராம் DM-3. அதைத்தான் நாங்கள் XPPM சொல்றோம். அப்ப இப்ப ஏன் இப்ப என்ன செய்திருக்கலாம்? X மில்லிகிராம் கீழ் 10 லட்சம் மில்லிகிராம் என்று போடலாம். X மில்லிகிராம் கீழ் 10 லட்சம் மில்லிகிராம் என்று போடுறதுக்கு பதிலாக 1 DM³ என்று போடப்படுகிறது. அந்த திணிவை கனளவில் குறிப்பிடுங்க. இந்த 10 லட்சம் மில்லிகிராம் கரைசல் என்ற திணிவை, இந்த கரைசலின் திணிவாகிய 10 லட்சம் மில்லிகிராம 1 DM³ என்று இனிமையை ஒழிய அது 10 லட்சம் மில்லிகிராமுக்கு உரிய DM³. இரண்டாவது மிக மிக ஐதான நிலைக்குரிய கரைசலின் திணிவு. அப்ப இப்ப சொல்லுங்க, மில்லிகிராம் DM-3 PPM என்று சொல்றோம் என்று சொன்னால் ஒரு கரைசலில் கரையத்தின் அளவை மில்லிகிராம் DM-3 PPM என்று பூர்வமாக இருந்தால் அது மிக மிக ஐதான கரைசலாக இருக்க வேண்டும். அந்த கரையம் சார்பாக மிக மிக ஐதான கரைசலாக இருந்தால் தான் கூற முடியும். செறிந்த நிலைகளில் இவ்வாறு கூறுவது பொருத்தமற்றது. செறிந்த கரைசல்களுக்கு இவ்வாறு கூறுவது பொருத்தமற்றது. அதாலதான் நான் முதல்ல என்ன சொன்னான், ஒரு கரைசலில் நீர்க்கரைசலில் தம்பி, இது அடுத்த பிரச்சனை. நீர்க்கரைசலுக்குரிய விஷயம் இது. வேறு திரவங்களில் கரைந்த கரைசலுக்கு இது பொருத்தமில்லாத விஷயம். வேறு திரவங்கள் மண்ணெண்ணெயிலையோ CCl திரவத்திலேயோ கரைஞ்சிருக்கிற ஒரு கரைசல், இப்ப இந்த பங்கிட்டு குணம் இருக்கு, பங்கிட்டு குணத்துல குளோரோஃபார்மில் கரைஞ்சிருக்கும், CCl கரைஞ்சிருக்கும் ஒரு கரையும். அந்த கரையத்துக்கெல்லாம் மில்லிகிராம் DM-3 PPM இல்ல, தெரிஞ்சு கொள்ளணும். தனிய நீர்க்கரைசல்களுக்கும் மட்டும் உரிய விஷயம் இது.
இந்த மில்லிகிராம் DM-3 ppm என்று கூறுவது நீர்க்கரைசல்களுக்கு மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற வேறு திரவங்கள்ல கரையம் கரைஞ்சிருக்கிற கரைசல்களுக்கு எல்லாம் பொருத்தமற்றது. சரிதான்? அப்ப இப்ப விளங்கிட்டுதா? இதைத்தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு ஐதான நிலை நீர், மிக மிக ஐதான நிலை நீர்க்கரைசல்ல மில்லிகிராம் DM-3 என்றது உண்மையில அது திணி கரைய, அந்த கரைசலில் அந்த கரையம் சார்பான திணிவு ரீதியிலான ppm தான் மில்லிகிராம் DM-3 என்று அழைக்கின்றோம். ஏன்னா அந்த DM-3 என்பது 10 லட்சம் மில்லிகிராமுக்கு உரிய கன அளவு தான். ஓகே தானே? இதைத்தான் சொல்றோம் திணிவு ரீதியிலான. இனி என்ன திண்மங்களையும் கரைக்கலாம். நீங்க திண்மங்களுக்கு இப்படி கரைக்க இயலாது. மில்லிகிராம் DM-3 போய் ppm என்று கரைக்கிறீங்க திண்மங்கள்ல. திண்ம கலவை இல்லை, ஒரு திண்ம கலவை எடுங்க. மண் இப்ப 10 லட்சம் மில்லிகிராம் மண் இருக்கு. 10 லட்சம் மில்லிகிராம் மண் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 10 மில்லிகிராம் SiO2 சிலிக்கன் நீர் ஆக்சைடு அடங்கி இருக்கு. ரெண்டாம் மண்ணில் SiO2வின் அளவு 10 ppm. இது திணிவு ரீதியிலான ppm. இது மில்லிகிராம் DM-3க்கு சமம் இல்லை. ஆனா ppm தான். ஆனா திணிவு ரீதியிலான ppm தான். 10 லட்சம் கிலோகிராம் மணலில் 10 லட்சம் கிலோகிராம் மணலில் 10 கிலோகிராம் SiO2 அடங்கி இருப்பின் மணலில் SiO2வின் அளவு 10 ppm திணிவு ரீதியிலான. இது மில்லிகிராம் DM-3 அல்ல. புரியுதா? இப்ப அந்த கரைசலுக்கு அளக்குற விஷயத்துக்கு வாங்க. கரைசலுக்கு அளக்குற விஷயத்துல x மில்லிகிராம் DM-3 அந்த x மில்லிகிராம இங்க பாருங்க, 1 மில்லிகிராம் 13 மைக்ரோகிராம். தெரியுதா? மெட்ரிக் அளவுகள் தெரியுதா? 1 மில்லிகிராம் 1000 மைக்ரோகிராம். 1 dm³ 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்ப இது 1 மில்லிகிராம 1000 மைக்ரோகிராம் என்றோம். 1 டெசிமீட்டர் கியூப் 1000 சென்டிமீட்டர் கியூப் என்றோம். அப்ப என்ன மில்லிகிராம் DM-3 மைக்ரோகிராம் சென்டிமீட்டர்-3 என்று சொல்லலாம். அல்லோ ரெண்டும் 1000 தானே, சமன் தானே. இங்கே ஒன்றொன்று சமன், 1000 சமன். அப்ப மில்லிகிராம் DM-3 மைக்ரோகிராம் சென்டிமீட்டர்-3 என்று போடலாம். அல்லோ அப்ப நாங்கள் அந்த கரைசல்ல சொல்லுகிற மில்லிகிராம் கரைசல்களுக்கு சொல்லுகின்ற மில்லிகிராம் DM-3 மைக்ரோகிராம் சென்டிமீட்டர்-3 என்றும் கூறலாம். அதே போல ஒரு மில்லிகிராம 10⁻³ கிராம் என்று போடலாம். ஒரு மில்லிகிராம் 10⁻³ கிராம். அதே மாதிரி ஒரு டெசிமீட்டர் கனம் 10⁻³ மீட்டர் கனம். ஏழு நடப்பு ஒரு மீட்டர் கனம் 6 டெசிமீட்டர் கனத்துக்கு சமம். அப்ப ஒரு டெசிமீட்டர் கனம் 10⁻³ மீட்டர் கனத்துக்கு சமம். அப்ப இது ஒன்று மில்லிகிராம் DM-3 10⁻³ அப்ப மில்லிகிராம் DM-3 கிராம் மீட்டர்-3 சொல்லலாம். அப்ப அதுவும் XPPM தான். அப்ப நாங்கள் கரைசல்ல கரையத்தை அளக்குற அந்த ppm இருக்கு, அது மில்லிகிராம் DM-3 அளந்தாலும் ppm தான், கிராம் மீட்டர்-3 அளந்தாலும் ppm தான், மைக்ரோகிராம் சென்டிமீட்டர்-3 அளந்தாலும் ppm தான். புரியுதா? ஓகேயா? ரைட். இதுதான் திணிவு ரீதியிலான ppm என்று அழைக்கப்படுகிறது. இப்ப உங்களுக்கு திணிவு ரீதியிலான ppm என்றால் என்ன என்றதுல ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கு எதிர்பார்க்கலாம். ரைட். இனி கனவளவு ரீதியிலான ppm என்றால் என்னன்றதை பார்க்கலாம். கனவளவு ரீதியிலான ppm என்பது இப்ப உதாரணத்துக்கு 10 லட்சம் மீட்டர் கனம் வாயு 10 லட்சம் மீட்டர் கனம் வழியில் 10 மீட்டர் கனம் ஆக்சிஜன் அடங்கி இருக்கணும், வெப்பம். சரி, ஆகன் ஆகன் வாயு 10 லட்சம் மீட்டர் கனம் வழியில் 10 மீட்டர் கனம் ஆகன் அடங்கி இருந்தால் வழியில் ஆகனின் அளவு 10 ppm கனவு ரீதியிலாக 10 லட்சம் சென்டிமீட்டர் கனம் வழியில் 10 சென்டிமீட்டர் கனம் ஆகன் அடங்கி இருந்தால் வழியில் ஆகனின் அளவு கன அளவு ரீதியில் 10 ppm. 10 லட்சம் லிட்டர் வழியில் 10 லிட்டர் ஆகன் அடங்கி இருந்தால்
வழியில் ஆகனின் அளவு 10 ppm. அப்ப இங்க கனவளவின் அலகு கீழே என்ன அலகு கொடுக்குறீங்களோ மேலேயும் அதே அலகு கொடுக்கும். 10 லட்சத்துக்கு என்ன அலகு கொடுக்குறீங்களோ மேல 10க்கும் அதே அலகத்தான் கொடுக்கும். இங்க வாயுக்களை பொறுத்த மட்டில் அந்த மேலேங்களையும் சொன்னதில்லை, 10 லட்சம் கனவளவு 10 கனவளவு 2 கனவளவுகளும் ஒரே வெப்பநிலை அம்சத்தில் அளக்கப்பட்ட கனவளவுகளாக இருத்தல் வேண்டும். புரிஞ்சுக்கொள்ளும், தெரிஞ்சுக்கொள்ளும். விளங்குறவனுக்கு விளங்கும். ஏன் அப்படி ஒரே வெப்பநிலை அமுக்கம் இருக்கணும்? அந்த கிளை மேலே சொல்ற கனளவுகள் ஒரே வெப்பநிலை அமுக்கத்தில் இருக்கணும் வாயுகள். குறிப்பா கனளவு ரீதியிலான பிபிஎம் வாயு நிலைக்குத்தான் பாவிக்கிறது வளமை. திண்ம திரவங்களுக்கு பாவிக்கிறது வளமை அல்ல. திண்ம திரவங்களுக்கு திணிவு ரீதியிலான பிபிஎம் தான் பாவனையில இருக்கு. அப்ப இப்ப நான் சொன்ன வாயுக்களுக்கு தான் இந்த கனளவு ரீதியிலானது பயன்பாட்டில் இருக்கு. இதுதான் கனளவு ரீதியிலான பிபிஎம். அப்ப இப்ப உங்களுக்கு பிபிஎம் என்றா என்ன, திணிவு ரீதியிலான பிபிஎம் என்றா என்ன, கனளவு ரீதியிலான பிபிஎம் என்றா என்னன்றது விளங்கி இருக்கணும். திணிவு ரீதியிலான பிபிஎம் எதுக்காக மில்லிகிராம் DM-3 என்றும் அழைக்கப்படுகிறது கரைசல்களுக்கு, நீர் கரைசல்களுக்கு என்றதும் இப்ப விளங்கி இருக்க வரும். இதுதான் பிபிஎம். இனி இதுல கணக்குகளை செய்து பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேயா? மற்ற போர்ட்ல இருக்கிற விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப பிபிஎம் வேற என்னென்ன அலகுகளையும் எடுக்கலாம். இந்த கரைசல் நிலையில இருக்கிற பிபிஎம் இருக்குதானே, மில்லிகிராம் DM-3. அந்த மில்லிகிராம் DM-3 இங்க மைக்ரோகிராம் சென்டிமீட்டர் -3 சொல்லலாம், கிராம் மீட்டர்-3 சொல்லலாம் என்ற தகவலை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவுதான் அந்த அடிப்படை விடயம். அதை சொல்லணும்னு இந்த வீடியோ யூடியூப்ல போடுறோம். ஓகே, அப்ப சம்பந்தமா நான் தியரி வகுப்புள்ள எல்லாம் கதைப்பேன், கதைச்சு கொள்றோம்னா என்ன படிக்கிறார்களுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம், ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ரைட்? படிக்க விரும்பினால் படிக்க விரும்பணுன்றார்கள் எல்லா பட்ச வகுப்புகளும் நடத்துறேன் நான் ஆன்லைன்ல ஜூம் கிளாஸ்ல. அகில இலங்கையில இருந்து மாணவர்கள் இணைந்து கொள்ள முடியும். எந்த பட்சுக்கு இணைவதாக இருந்தாலும் உங்களுடைய ஆட்டில் இருக்கிற விளம்பரங்கள்ல இருக்கிற போன் நம்பருக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியோ அல்லது நேரடியாக கோல் பண்ணியோ தகவல்களை பெற்று வகுப்புகளில் இணைந்து கொள்ள முடியும். நிறைய யூடியூப்பை இந்த விடயங்கள் இப்போ நான் கதைச்ச விஷயங்கள் யூடியூப் தானே அந்த லிங்கை ஃபோர்வர்ட் பண்ணி கொள்ளலாம் ஏனையவர்களுக்கும், அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. மேலும் இது சம்பந்தமான சிறிய சிறிய விளக்கங்கள் அடங்கிய வீடியோக்களை நான் போட்டுக்கொண்டிருப்பேன். ஓகேயா? ரைட், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.